வங்கி கடன் முறைகேடு தொடர்பாக பிரபல தொழிலதிபர் அனில் அம்பானியுடைய 12,000 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. அனில் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் வீட்டுக்கடன் நிதி நிறுவனம் மற்றும் ரிலையன்ஸ் வர்த்தக கடன் நிதி நிறுவனம் ஆகிய நிறுவனங்கள் மூலமா ஈட்டப்பட்ட பொது நிதியில முறைகேடு செய்ததா குற்றச்சாட்டு எழுந்தது. கடந்த 2017 முதல் 2019 வரை ஆர்ஹெச்எஃப் நிறுவனத்துடைய 2,965 கோடி ரூபாயும், ஆர்சிஎஃப் நிறுவனத்துல 2,045 கோடியும் எஸ் வங்கி முதலீடு செய்திருக்கு. ஆனா இந்த இரண்டு தொகையுமே 2019ல வாராக்கடனா மாறியது. எஸ் வங்கியை பயன்படுத்தி ரிலையன்ஸ் நிறுவனம் சில நிதி நிறுவனங்களுக்கும் கடன் வழங்கி இருப்பது அமலாக்கத்துறை விசாரணையில தெரிய வந்தது. இதுல பெருமளவுல முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கருதப்படுது. அதன் காரணமா அனில் அம்பானிக்கு சொந்தமான சொத்துக்களை பண முறைகேடு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை தொடர்ச்சியா முடக்கி வருது. அனில் அம்பானிக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் ஏற்கனவே முடக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது மேலும் புதிதாக ரிலையன்ஸ் குழுமத்துக்கு சொந்தமான 1,885 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டு இருக்கு.